கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 20ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக சொல்லி இந்த இடத்திலே ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த வார்த்தை யார் சொல்வது என்று பார்க்கும்பொழுது அதனுடைய தலைப்பில் பார்க்கிறோம், ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீது தேவனோடு கூட நெருக்கமாய் பழகிய மனுஷனாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதனால்தான் தாவீதை குறித்து கர்த்தர் சொல்கிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி தேவனை தன் அனுபவத்திலே அறிந்து அதை அநேகருக்கு சொல்லும்படியாக நல்ல ஒரு சுவிசேஷகனாக தாவீது இருந்ததாக நாம் பார்க்க முடியும். அவர் சொல்கிறார், ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையிலே ஜெபத்தை கேட்பாராக. தாவீது வாழ்க்கையிலே எவ்வளவு ஆபத்து காலங்களிலே தேவன் ஜெபத்தை கேட்டபடியினாலே, தன் வாழ்க்கையில் அதை அனுபவித்தபடியினாலே நமக்கும் சொல்கிறார், ஜெபத்தை கேட்பாராக, யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக என்று சொல்லி இந்த ஆண்டு முழுமையாக ஒன்றை தெளிவாய் அறிந்து கொள்வோம். தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவராக, இரண்டாவது நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக பாதுகாப்பு உள்ளவராக இருப்பதை நாம் அறிந்து மற்றவர்களுக்கு அதை தைரியமாக சொல்லும்படியான அந்த அனுபவத்தில் செல்வோம். நம் வாழ்க்கையிலே நாம் அறிந்த தேவனை அநேகருக்கு சொல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். தாவீது அதைதான் சொல்கிறார், ஜெபத்தை கேட்பாராக, தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பாராக என்று சொல்லி. அதனால் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே இந்த ஆண்டெல்லாம் அதிகமாக தேவனை அறிந்து புரிந்து அநேகருக்கு சொல்கின்ற அந்த அனுக்கிரகத்தை பெற்றுக்கொள்ள நம்மை கொடுப்போம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் இதே, ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமிலே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆபத்து காலத்தில் தேவன் ஜெபத்தை கேட்பவராக நாம் தியானித்தோம். இந்த ஆண்டெல்லாம் தேவன் நம் ஜெபத்தை கேட்கிறவராக வெளிப்பட விரும்புகிறார். தாவீது அதைதான் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு சொல்லியிருக்கிறார். நாமும் அநேகருடைய ஆபத்திலே, வேதனையிலே, சஞ்சலத்திலே தவிப்பிருக்கிற மக்களை ஆறுதல் படுத்தும்படியாக தேவனை குறித்து அநேகருக்கு சொல்லுவோம். அன்பின் ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் ஜெபத்தை கேட்பவராக உயர்ந்த அடைக்கலமான ஒரு பாதுகாப்பு உள்ள தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மாத்திரமல்ல, அநேகருடைய ஆபத்திலே ஜெபத்தை கேட்பதாக நாங்கள் அநேகரை உற்சாகப்படுத்துகின்ற அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.